Hi friends, என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு காலையிலேருந்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க வீட்டுக்கு. அவங்களுக்கு வந்து டிஃபன் செஞ்சு, மத்தியானம் லஞ்சு செஞ்சு, ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணனால பாத்திரம்லாம் விளக்க முடியல. ஸோ நைட் டைம் நாளைக்கு பார்த்திங்கன்னா சிவராத்திரி. ஸோ அதுக்குள்ளே வந்து நான் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு வீட்டை எல்லாத்தையும் துடைக்கணும், கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ சிவராத்திரிக்கு முன்னாடியே வந்து வீட்டை எல்லாமே கூட்டி கழுவி துடைக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ தான் வந்து நான் டைம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க பார்த்து சொல்கிறேன் டைம் நான் கரெக்டாக பார்த்திங்கன்னா 10 o'clock நைட்டு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். ஸோ இப்போயே வேலையை ஆரம்பிச்சிட்டா முடிக்கிறது ஒரு 12 o'clock இது ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து ப்ரிப்பரேஷன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதுலேயே வந்து எனக்கு 1 hour வந்து லாஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து விலைக்கு முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பாத்திரம்னு. இது ஃபுல்லாக சின்ன சின்ன பாத்திரம்லாம் இருக்கும். இது எல்லாமே பெரிய பெரிய பாத்திரம். அப்படி வச்சா தான் வந்து காலையில் எடுத்து அந்தந்த இடத்துல போட முடியும். அதுக்காக நான் எப்பயுமே இந்த பேஸ்கெட்டில் வந்து சின்ன சின்ன பாத்திரம், இந்த டம்ளர், மிக்சி ஜாரு, கிண்ணம் அதெல்லாம் வச்சுருப்பேன். இது வந்து குக்கர், பெரிய தவா, அந்த இதெல்லாமே அதில் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் கரெக்டாக 10:40 மினிட்ஸ் வந்து விளக்குறதுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இனிமேல் தான் கிச்சனை ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாம் போட்டபடி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சிங்க் எல்லாமே தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் வீடெல்லாம் கூட்டி அள்ளிட்டு அப்புறமா தான் தூங்க போகிறேன். அப்புறமா எழுந்து காலையில் எழுந்திரிச்சு மாப் போட்டு விட்டுட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ண போகிறேன். இதுதான் வந்து இன்னையோட வேலை எனக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, நல்லா தூக்கம் வரும். காலையில் எழுந்திரிச்சு ஃப்ளோர் மட்டும் கொஞ்சம் மாப் போடணும். கொஞ்சம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. மற்றபடி எல்லாத்தையுமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஹாலு காமிக்கிறேன். ஹாலு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸ் எடுத்து மேலே இதில் போடணும், கேபினில். அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அந்த ரூமில் இருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். மாப் கூட போட்டுட்டேன். இன்னும் அந்த கிச்சனில் மட்டும் மாப் போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காலையில் இந்த ஷெல்ஃப் எல்லாம் நீட் பண்ணணும். மித்ரா பாருங்கள் பொம்மையெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே உடச்சி வச்சுருக்கா. ஸோ அதை க்ளீன் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ வந்து சோஃபா கவர் எல்லாம் வந்து எடுத்து உதறி கூட்டினேன். ஸோ அதெல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். மித்து குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். எல்லோரும் குட் மார்னிங். இன்றைக்கி நான் மார்னிங்லேருந்து விலாக் எடுக்க போகிறேன். மாமா மாமா அவரை காணோங்க. அவரை குட் மார்னிங் சொல்லலாம் தான். சரி ஓகே, நான் போய் ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்ச போகிறேன். பால் காய்ச்சிட்டு எல்லோரும் காஃபி பால்லாம் குடிச்சிட்டு அப்புறமா பார்க்கலாம். மித்து என்ன பண்ணுற? எத்தனை ஸ்பூன் மேடம் உங்களுக்கு? பால் காய்ச்சிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் நேரம் டீ போட்டுருவேன். இது மித்ரா பாப்பாவுக்கு வந்து குளிக்க சுடுதண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாமே வந்து காஞ்சிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல வந்து கரெக்டாக எடுத்து வைக்கணும். இதாக இருக்கலே பெரிய வேலை. ஸோ அதெல்லாமே வந்து செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே வைக்க போகிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ குப்பையை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் வெளியே வைக்க போகிறேன்.
என்ன மேம்? என்னது இது? வேணுமா? இதுவா? ஆ வேணா பிஸ்கெட்டா? காஃபி பால் குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிடலாம். இன்றைக்கி வந்து பயிரெலாம் வந்து அவிக்கணும். ஸோ அதனால் வந்து சுண்டல், வெள்ளை சுண்டலும் பட்டாணியும் வந்து ஊற வச்சுருக்கேன். மொச்சை வந்து கண்டிப்பாக ஊற வைக்கணும், பட் மொச்சை இல்லை. ஸோ அதனால் இந்த 2 மட்டும் இன்றைக்கி ஊற வச்சு அவிக்கணும். சாயந்தரம் சாமிக்கு வந்து படையல் வைக்கணும், அதுக்காக. அவ்வளோதான். இப்போ டைம் வந்து கரெக்டாக 5 o'clock. நான் கரெக்டாக 6 o'clock வந்து சாமி கும்பிட போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பயிர் வகைகள், பழங்கள் எல்லாமே வந்து படையல் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சுண்டல் வேக வச்சுருக்கேன். இன்னும் பட்டாணி வந்து வேக வைக்கணும். கரெக்டாக இன்னும் 1 hour டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து எல்லாம் ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், சுண்டல் எல்லாம் வேக வச்சுட்டேன். ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு டம்ளரில். அதுவும் வந்து சாமிக்கு வந்து படையல் வைப்போம். அப்புறம் வந்து பயிர், பழம் என்ன பழம் இருக்குனாலும் வைக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 பப்பாளி வைக்கிறேன். அப்புறம் வந்து இருக்கிற பழங்கள் எல்லாத்தையுமே நான் வைக்க போகிறேன். நான் வந்து தழுவ வைப்பேன் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன நான் வைக்கிறேன் அப்படின்றத வந்து காமிக்கிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நான் பால் காய்ச்சி போகிறேன். பட்டாணி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கேப்பில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், போய் காலையிலே குளிச்சு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து தலை சீவி போகிறேன். தலை இப்போ தான் காஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நான் தலையை சீவிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜைக்கு வந்து போகணும். பூஜை எங்கேயா போகிற அப்படின்னு கேட்காதீங்க, வீட்டுக்குள்ளே தான் பூஜை. இருந்தாலும் வந்து கொஞ்சம் பயபக்தியாக வந்து பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். மித்ரா பாப்பா ஆல்ரெடி ரெடி, அவங்க அப்பாவும் ரெடி. நான் தான் இன்னும் ரெடி ஆகலை. ரெடியாக போகிறேன். சரி, ஓகே. நான் தலையெல்லாம் சீவி ரெடி ஆகிட்டு உங்களை பார்க்குறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சிவராத்திரி. ஸோ சொன்னபடி வந்து பூஜைக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் என்னெல்லாம் வச்சு தழுக வச்சு படையல் போட்டு என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். பூஜைலாம் எப்படி பண்ணுவோம், எதுக்காக பூஜை பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்னெல்லாம் படையல் வைக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு இலை போட்டுக்கணும், வாழை இலை. நான் வந்து உப்பு வைக்கிறேன். வீட்டில் வந்து மங்களகரமானது ஃபஸ்ட்டு வந்து உப்பு. அப்புறம் வந்து கற்கண்டு வைக்கிறேன் இனிப்புக்காக. அப்புறம் அரிசி.
அதுக்கப்புறம் மஞ்சள் அரிசி, அதுக்கப்புறம் சுண்டலும் பட்டாணி இன்றைக்கி நான் அவிச்சேன் இல்லையா, ஸோ அது வச்சேன். அதுக்கப்புறமா எங்கிட்ட என்ன பழம் இருக்கோ அது எல்லா பழங்களுமே வந்து சாமிக்கு வந்து படைக்கலாம். முக்கியமாக வந்து எலுமிச்சம்பழம் வந்து இருக்கணும். ஸோ 3 எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், கொய்யாப்பழம், மாதுளம்பழம், ஒரு பப்பாளி பழம், அதில் ஆஃப் பப்பாளி பழம் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் நான் சாமிக்கு. அப்புறம் தேங்காய், அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முதன்மைனா வெத்தலை பாக்கு. ஸோ அந்த வெத்தலை பாக்கையும் வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து நான் பால் வைக்கிறேன். வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறமா வந்து பால் வைக்கணும். அப்புறம் தேங்காய் தண்ணீர் இருக்கு இல்லைங்க, உடச்ச தேங்காய் தண்ணீரை வந்து 2 வெத்தலையை வந்து அதில் போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா அது வந்து தழுகை வந்து படையல் பண்ணும்போது வந்து அதை தெளித்து தான் வந்து படையல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த தேங்காய் தண்ணியை வந்து ஒரு இதில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வாழைப்பழம் தேங்காயும் எல்லா பூஜை அறைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதோட ரொம்ப முக்கியமானது வெத்தலை பாக்கு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செஞ்ச ஏதோ ஒன்று வந்து படைக்கலாம் கடவுளுக்கு. ஒவ்வொரு சிவராத்திரி அப்போ அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடணும். எங்களால் வந்து இன்றைக்கி போக முடியல. அதனால் வந்து வீட்டிலே இந்த மாதிரி ஒரு மஞ்சள் பிடிச்சு அதை வந்து எங்கள் குலதெய்வமாக நினச்சி நாங்கள் வந்து வழிபடுறதுக்காக அந்த மாதிரி நாங்கள் மஞ்சள் பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ உங்களால் முடியலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே வச்சு கூட நீங்கள் சாமி கும்பிடலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லா சாமிக்குமே வந்து பூ வச்சு 3 விளக்கு, அதாவது ஒரு விளக்கு ஏற்றணும், இல்லாட்டி 3 விளக்கு ஏற்றணும். ரெட்டை விளக்கு, 4 விளக்கு, அந்த மாதிரி விளக்குலாம் வந்து ஏற்றக்கூடாது. எல்லாமே ஒத்தப்படையில் தான் ஏற்றணும். அதனால் இன்றைக்கி வந்து நான் 2 பெரிய பித்தளை விளக்கும், ஒரு காமாட்சி விளக்கு, மொத்தம் வந்து 3 விளக்கு வந்து நான் ஏற்ற போகிறேன். 3மே வந்து எண்ணெய் விளக்கு தான், நெய் விளக்குலாம் இல்லை, வெறும் எண்ணெய் விளக்கு மட்டும்தான். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு படையல் வச்சு நான் வந்து இன்னைக்கு வந்து சிவனை வந்து வழிபட போகிறோம். சரி வாங்க, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சாமி கும்பிடுங்க. நல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. 6 மணிக்கு மேலே வந்து எல்லாமே வந்து நல்ல நேரம் தான். ஸோ வந்து கரெக்டான நேரத்தில் வந்து நான் வந்து நல்ல நேரம் பார்த்து தான் விளக்கி ஏற்றினேன். ஸோ ஏற்றி நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. நான் சொன்ன மாதிரி ஒத்த விளக்கு 3 விளக்கு ஏற்றலாம். ரெட்டைப்படையில் வந்து விளக்கு வந்து ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் 2 பெரிய விளக்கும் ஒரு சின்ன காமாட்சி விளக்கும் வந்து ஏற்றினேன். நான் ஒரு விளக்கு ஏற்றினேன், என் ஹஸ்பண்ட் ஒரு விளக்கு வந்து ஏற்றினாங்க. ஸோ நான் வந்து குடும்பத்துக்காக ஏற்றினேன், அவர் வந்து அவர் தொழிலுக்காக ஏற்றினார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லபடியாகவே 2 பேரும் சாமி கும்பிட்டோம். இந்த சிவராத்திரி வந்து நான் நினச்ச மாதிரியே வந்து நல்லாவே செலிப்ரேட் பண்ணேங்க. ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. இதுதான் வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் வந்து நான் மேரேஜுக்கு அப்புறம் சிவராத்திரி கொண்டாடுறது. இது வந்து எனக்கு கல்யாணம் ஆகி வந்து 2.5 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 2வது வருஷம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வருஷம்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவோம் இல்லையா. ஸோ அதனால் வீட்டில் எல்லாம் செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப என் மனசு போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நான் நல்லாவே படைச்சி சாமிலாம் வந்து கும்பிட்டேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கும்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு மதங்களுக்கும் வந்து அவங்கவுங்க தெய்வம் வந்து இருக்குது. ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ஸ் இருக்குது, அதாவது நெகட்டிவ் ஒன்று இருக்குது அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆப்போசிட்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான், நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்கும். அதே மாதிரி தான் நான் ரொம்ப நம்புவேன். சாமி நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத வந்து நான் எப்போயுமே வந்து உணர்வேன்.
நான் ஹிந்து அப்படின்றதுனால எனக்கு என் தெய்வங்கள் சாமிலாம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கிறிஸ்டினாக இருந்தால் கண்டிப்பாக இயேசு இருக்காங்க அப்படின்னு நம்புகிறாங்க, எல்லோரும் நம்புவாங்க. முஸ்லீமாக இருந்தால் அவங்க அல்லாஹ் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அவ்வளோதான். நம்ம வந்து அதை வந்து மனசுக்குள்ளே வச்சு வர்ணித்து பிரார்த்திக்கிற உருவங்கள் தான் வேறையே தவிர, மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு நான் வந்து இது பண்ணுவேன். நானுங்க கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போவேன். அதே மாதிரி முஸ்லீமுக்கு வந்து அவங்களோட ரம்ஜான் இதுக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், அவங்க கூட எல்லாமே பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து எம்மதமும் சம்மதம் தான். ஸோ இந்த சிவராத்திரி வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நாங்கள் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவோம். நான், ஹஸ்பண்ட், பாப்பா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தாங்க நான் வேண்டுனேன். வேறு என் மனசில் எதுவுமே தோணலை. ஸோ நான் சத்தியமாக நான் அது மட்டும்தான் வேணுனேன். எனக்கு வேறு வார்த்தைகளே தெரியல. ம் 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 சொல்லுங்க. ஓம். ம் தீர்த்தமா? சரி சரி, குடிங்க. நாங்கள்லாம் வந்து கோயிலுக்கு போகிறோம். பார்த்தீங்கன்னா நானே மித்ரா கீழே நிற்கிறப்பா லிஃப்டில் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். மித்ரா எங்கே போகிறோம்? நானும் மித்ரா வந்து கோயிலுக்கு வந்து நல்லாவே சாமி கும்பிட்டோங்க. மித்ராவோட அப்பாவுக்கு வந்து ஒரு ஒர்க் வந்தனால அவங்க எங்கள் கோயிலில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் மித்ராவும் கிளம்பி வீட்டு ரொம்ப பக்கத்துலேயே கோயில். ஸோ வந்து அங்கே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.